அண்ணா கங்கை நதி கடற்கரைக்கே எத்தங்கை உடல் நான் இருக்கேன் அந்த வங்கை கடல் தூள் பறந்து அண்ணன் வந்து எப்படி புரியணும் அருவாங்காரங்க அண்ணா மழை செல்லாம பாண்டு உங்களோட முகம் என்ன வாரி கரகரக்க காரணம் என்ன அண்ணா யார் என்னுடைய அண்ணன் முகம் சேவை பண்ண முடியாத மையத்தை தடுவீங்க உட்காந்துங்கிற நானு இது சொல்றது மலண்டு செங்காமரை பேர் இருக்கிறேன் அண்ணா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கா குஞ்சு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுனா அப்ப அவங்க ஐயோ அந்த குழந்தை அம்மா எனக்கு பயமா இருக்கு என்ன சொன்னீங்க பாரு எனக்கு பயமா இருக்கு எப்படி ஆளுக்கு உண்டான 10 பொத்தும் சரியா இதா இல்லையா இல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்ப அவன் குஞ்சு என்ன குஞ்சா என்ன குஞ்சு அவன் குஞ்சு கோழி குஞ்சு அது கூட தெரியாது அண்ணா எவனா என் மூஞ்சி தான் காரி நம்ம கோழி குஞ்சு தெரியாது வச்சு வச்சுக்கிறான் பாரு ஒரு தங்கச்சின்னு எவனா கட்டி மாறுவன் காரி என் மூஞ்சில் போய் மாட்டான் எனக்கு தெரியாது அண்ணா குட்டி டேய் கோழி குஞ்சு தெரியுமாடா அவனுக்கு தெரிஞ்சு குஞ்சு அவனுக்கு தெரியும் எனக்கு தெரியாது தெரியாதா சத்தியமா தெரியாது அண்ணா வாரா நீ எங்க பிளாட் பார்த்துக்க குழம்புங்கடா இல்ல நான் குடும்ப பெண் அண்ணா புலி மக்கள் போய் தூணாதாமா கோழி குஞ்சு தெரியாது வீட்டுல குடும்பம் அதுக்கு முன்னெல்லாம் ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் ஒரு மாடு இருக்கணுமா ஒரு கோழி இருக்கணுமா இதான் விவசாய குடும்பம் அதுவும் எங்க இருக்குன்னா பம்ப் செட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக விவசாயி கோழியை வளர்ப்பான் எதுக்காக அப்படின்னா அது குப்பையை தீர்ச்சி அது உரமா உண்டாக்குமா இதுக்காக தான் கோழியை வைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பூச்சிலாம் அதை சாப்பிட்டோம் பயிர்களுக்கு போய் பூச்சி அடிக்காது அதுக்காக தான் கோழி தெரியாது சரி விடு மலர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமாகப்பட்டது இந்த வாடி கருகத்திற்கு காரணம் என்ன என்று பாசத்துல கேட்கிறேன் பாசத்துல தான் நான் கேட்கிறேன் அது பாசமா பொண்ணாட்டிங்க வேலைக்கு போய் வந்து துணி தரலன்னா அந்த பெட்ரூம் முக்கம் கிச்சன் ரூம் முக்கம் பெட்ரூம் முக்கம் கிச்சன் ரூம் முக்கம் 32 நடக்கும் இந்த காசு எடுத்து ஆம்பளை கடாய்ச்சான்னு வச்சுக்கா எங்கடா இருக்கிற கைதுன்னு நம்மள கேட்காது பாத்துக்கிறியா எனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா என் வீட்டுல அந்த கர்மாந்திரமா நடக்குது துட்டி எடுத்து கடாய்ச்சான்னு வச்சுக்கா வரும்போது துட்டி எடுத்துன்னு வரும்போது பாரு நான் மூஞ்சி வர மாதிரியாக்குதா ஐயா அப்படியே நடுக்கத்துல சிவாஜி கணேசன் மிஞ்சிடுவாங்க பொண்ணு வச்சுக்கோ அந்த துட்டு குத்துட்டானு கொஞ்சம் தண்ணி மோனது கூட அதை மிஞ்சிக்கிட்டியா வாய் வடப்பாயினி வரைக்கும் போகும் இப்படிலாம் ஆடும் ஆனா என் தங்கச்சி அது அப்படி கிடையாது அண்ணா என் செல்லா குட்டி பட்டு லேட்டா சொல்றா நீ என்ன சொல்லி பட்டு அண்ணா அண்ணா மாச்சு வச்சிருந்தானா சரி வேணா விடுமா அந்த வசனமே எத்தனை மாச்சு சொல்லி விட்டு வம்பாரு போது சூப்பரா சிரிக்கிறியா ஜெல்லா குட்டியா சிறப்புக்கு சமமான ஜாதிக்கு பிறந்தவன் நாடோடியாக சிங்கள நாட்டின் ஓடோடி வந்தவன் என்று எவ்வளவு படித்து பேசி விட்டு இளவரசன் உங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை பேசுறானா அவனுக்கு எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தா எவ்வளவு ஒரு கொய்ப்பு இருந்தா உங்களை பார்த்து இப்பேற்பட்ட வார்த்தை பேசுறான் அவனை சும்மா விட்டு
அது நீ சோத்துல வைப்பியோ இல்ல சூப்பர் வைப்பியோ? எவ்வளவு லேட்டா சொல்றாங்க பாக்குறவங்க. எனக்கு வாசனை மறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. பத்தி நீங்க சொல்லணும். நீ சோத்துல வைப்பியோ? இது சீக்கிரம். இது மாரி வாசனை பேசணும். நான் என்ன பண்ணுது? ஒன்னு லேட்டியா ஒன்னு பட்டுன்னு ஓடியாது. நீ எதை வைப்போம்? அவள்தான் எங்கன்னா வச்சு மாட்டோம். விடு. உன் மொட்டை தாயில் என் மொட்டை தாயில் அண்ணன் மாட்டோம். நீ எதிரி வைப்பியோ அதற்குண்டான திட்டத்தை தெரிஞ்சு வரக்காகத்தான் உன்னை தேடி ஓடி நாடி வந்து. அப்படியா? கொடுக்காத ஓடியா. அண்ணா இவ்வளவு தானே ஆவாதம் பெண்ணால் ஒருவன் அகைவாதம் பெண்ணால். அண்ணா ஒரு பெண் நினைத்தால் இதே கையில் வீணையை மீட்ட முடியும், விஷத்தையும் கலக்க முடியும். அண்ணா போடு போடுங்க, பைபாஸ் ரோடே போடுறேன். நீ 4 வயசாலியே போடுவேன். அண்ணா விரல காட்டுங்க, எப்பேற்பட்ட ஒரு டம்மி. இவ்வளவு பெரிய டம்மியே அண்ணா. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு புள்ளி வைங்க. கோலமே வீட்டுல கிரைண்டர் ரிப்பேர் ஆகுதா? சொல்லு பட்டினா ஆப்பரேட்டாருக்கு மாறும். ஐயோ வேணாம், அங்கெல்லாம் போய் கழிக்கிறா உங்கள்கிட்ட. அப்படியே சொல்லிப்பீங்க பட்டினா அனுப்பு. அங்க மொக்கையா இருக்கும். அம்மா நான் போல. ஐயோ அம்மா நீ ஆட்டு ஆட்டு அங்க அச்சு அது போடணும். வரவே வராது. சத்தியமா வராது. சரி விடு. ஆவத பெண்ணால் அடிவது பெண்ணால் சாவத பெண்ணால் சகல பெண்ணால் போட்டு போட்டால் ரோடு போடக்கூடிய திறமை பெண்களுக்கு உண்டு. அது அதிகமாக உணர்ந்த அங்க செல்ல வேண்டும். தெரிவித்த பிரகாரம் காரியத்தை கச்சிதமாக செய்து முடிய அப்படியே சபை என்ற பாராமல் என்னுடைய அண்ணனை கேவலமாக பேசிவிட்டான் இந்நாட்டை இளவரசன். அவனை சும்மா விடுவனா? பாம்புக்கு பல்லுலசும் தேளுக்கு கொடுக்கலு தவிச்சும் இந்த கற்சிலைக்கு உடம்பெல்லாம் விஷம். போக போக பாருங்க இந்த கற்சிலடி ஆட்டத்தை வரட்டுமா?
கொடுத்தேன் என்ன வள்ளுவரமாக்கும்படி. இந்த நாடுதான் சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டு மன்னருக்கு மனைவி மகளாக பிறந்து முத்தாடுகிற பெயரோடு சிறு சிறப்போடு வந்தவரே. இருந்தாலும் எனக்கு பெற்றெடுத்த தாயை பார்க்க வேண்டும், என் கூட பிறந்த அண்ணன்களை பார்க்க வேண்டும், என் நாட்டு காவலரை பார்க்க வேண்டும், என்னோடு படிப்பு மகளை பார்க்கணும் போலாமா? வந்தவனே கேள்வி கேட்கிறேன். நம்ம போறீங்க மகாராஜாமா பார்க்க போறேன்டா. போறீங்க மகாராஜாமா அம்மா பார்க்க போறேன். நாங்க அம்மாவை எதுக்கு போறீங்க பாக்கிறதுக்கு? ரொம்ப ஆச்சா மலர்வனம் சென்று ஆடி பாடி வந்து வழக்கம். சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாது என்ன மலர்வன போயிட்டு மலர்வன பயித்து பயித்துலடா பறித்து பத்து 30-40 மலர்வனம் போயிட்டு ஆடி பாடிக்கொண்டே மலர்கள் எல்லாம் பறிக்க வேண்டும். போயிட்டு சொம்பு போட்டு இதுதான் பொற்பாலத்துக்கு அநேக வணக்கம் அம்மா. சிறப்போடு வர வேண்டும். ஏண்டி ரோஜா சொல்லுங்கம்மா. அக்கா அம்மா பார்த்து வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சென்றாச்சு. இப்போது எங்க திரும்ப செல்ல வேண்டும்? மலர்வனம் செல்ல வேண்டும். மலரெல்லாம் பறிக்க வேண்டும். ஆற மக கொடுக்க வேண்டும். திருமணி போக வேண்டும். அரிக்கு பதவிகளா நவரத்தின மாறுகளா குடிச்சாட புடிங்கடி நல்ல புளிய கொம்ப பாத்தி
நான் வாங்கி வச்ச வட்ட பொட்டி
ஏடா அதிகமா சொல்ல பக்கல ஏய் என்ன நினைச்சு ஐயோ நீங்க டேய் அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க வயசுக்கு வந்துட்டாங்க ஆமாடா ஒட்ட யாரு கேட்டு வந்தாவா அவங்க ஒப்பனை கேட்டாளா அவங்க உம்மனை கேட்டாளா இருக்கிற ரெண்டு அண்ணைகளை கேட்டாளா கம்பெனி ஓனர் கேட்டாளா கம்பெனி பொட்டிக்காரனை கேட்டாளா கம்பெனி மித்திக்காரனை கேட்டாளா கம்பெனில ஆசிரியர் தம்பி அவனை கேட்டாளா உலக்க மாதிரி இருக்கிறேன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டாளா ஏண்டா சொல்லுடோ இது யாரு கேட்டு வரது இல்ல எவ்வளோ இயற்கையா வருதுடா இருக்கையா நல்லா தான் பேசாம குரல வச்சுக்கு ஆன்றியே நீ நல்லா பேசுறிய இயற்கை எப்படியா டேய் பெண்களா பிறந்த ஏற்க வர வேண்டியது அதெல்லாம் சரியா போனா இயற்கைன்னு சொல்லிட்டு வா அங்க பண்ணினா ஆமாடா சொல்லுடா இயற்கைனா எப்படி இயற்கைனா தெரியாதா சொல்லுமா இயற்கையா வரத்தாண்டா இயற்கை அடிங்கம்மா பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க தெரிஞ்சு போகுது நாங்க ஆண்கள் வயசுக்கு வர்றது எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓ அது அப்படி சொல்ற கேட்டுக்கடா நீங்க வயசுக்கு வந்துட்டீங்கன்னா சும்மா சின்னதா நல்லா பூனை முடிய அளவுக்கு மீச வரியா நம்ம பூனை முடிய அளவுக்கு மீச வரும் மீச வரும் வயசுக்கு வந்து அர்த்தம் தம்பி வந்துக்கிறாங்களா அவர் வந்துட்டாரா வந்துட்டாரா அவரு அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு எல்லாரும் அண்ணா அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு எல்லாரும் அவங்க அண்ணன் தம்பி மாதிரி ஆமாண்டா அப்படியா தப்பா நினைக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா பாரு மழை பய 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 யாருமே இங்க என்ன சொல்லுடா அண்ணன் தம்பி மாதிரிடா சரிமா இந்த விஷயத்தை எங்க போய் சொல்லணும் டேய் நாட்டு மன்னர் சொல்லணும் தம்பி